கொரியா விட்டு கூடிய சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்கேன். பட் என்னதான் நீங்கள் சண்டை போட்டாலும் ரெக்வஸ்ட் பண்ணாலும் வாய்ப்பு இல்லை ராஜா, கொஞ்சம் கூட இறக்கம் காட்டவே மாட்டானுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தற்கூரி மாதிரி தான் நம்ம வந்து இங்கே ஆள்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை. அதுக்கு எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கொரியா வந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணேன், இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னுமே வந்து ஒரு 2 பிரச்சனை வந்து என்னை ரொம்ப துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாமல் இப்போ ஒரு வழியாக இந்தியாவுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கொரியா வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு தெளிவாக ஒன்றா சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கொரியா வந்த புதுசில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராப்ளங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இங்கே வந்து கொரியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கொரியன்ஸ்க்கு வந்து பெரும்பாலான கொரியன்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு நீங்கள் ஜஸ்ட் மேனேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போது திடீர்னு ஒரு அவசரத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு கொரியனோட ஹெல்ப் இல்லாமல் போகிறது வந்து ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னாலும், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஒரு டாக்டர்கிட்ட வந்து எனக்கு 2 நாளாக கோல்டு, காஃபு, ஹெட்டேக்கு, ஸ்டொமக் ஏக்கு, லூஸ் மோஷன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட இங்கே கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாதி டாக்டருக்கு வந்து புரியாதுங்க டக்குன்னு. ஒரு டாக்டர்கிட்டயே இந்த நிலைமைன்னா நீங்கள் அப்புறம் எந்த அளவுக்கு இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து எங்கே பெரிய பிரச்சனைனா, இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்குலாம் வந்து நம்ம எப்படியோ டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணிடலாம். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்மளோட வாய்ஸை வந்து டக்குன்னு எங்கேயும் கிளியராக நம்ம சைடு மிஸ்டேக் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஸ் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கும். ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு தற்கூரி மாதிரி தான் நம்ம வந்து இங்கே ஆள்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு வந்து டக்குன்னு என்னடா அது, நம்மளால பேச தெரியலையே, அவங்க சொல்றது நமக்கு புரியாது, நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ இதனால வந்து ஒரு பிரச்சனை வரும்போது திடீர்னு நம்ம இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தெரியும். ஸோ இதனால வந்து நீங்கள் கொரியா வந்தீங்க அப்படின்னா கொரியன் லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களோட இங்கே சோஷியல் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கொரியன் தெரியல அப்படின்னா நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கெலாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. பட் பல இடங்களில் ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கும். கொரியன்ஸோட ஹெல்ப் ரொம்ப தேவைப்படும். ஸோ இது ஒரு கொரியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஃபஸ்ட்டு. ஸோ கொரியாவில் நான் ஃபேஸ் பண்ண அடுத்த பிரச்சனை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ரிசர்வேஷன். ஸோ கொரியாவில் வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் ரிசர்வேஷன் பண்ணாமல் டக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ கொரியாவில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் தான். ரிசர்வேஷன் முன்னாடியே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து கொரியாவில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய கடுப்பை கலப்பான விஷயம் இது. ஏன்னா நமக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல்ட்டு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் இல்லாமல் பார்க்க முடியாது அப்படின்றவாங்க. ரிசர்வேஷன் இல்லாமல் பார்க்க முடியாது, நீங்கள் சின்ன கிளினிக்கு போங்க அப்படின்னு சொல்லி தாட்டுட்ருவாங்க. ஸோ சின்ன கிளினிக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து சின்ன மெடிக்கல் கிளினிக் நீங்கள் தேடி அங்கேயுமே போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரொம்ப பிஸியான கிளினிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் தான். ஸோ இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கடுப்பாக கலப்போம். எனக்குன்னா நிறைய ஒரு 3-4 இடங்கள்ல வந்து ரொம்ப சண்டைக்கே போயிட்டேன் நான். என்ன வியாதி வந்து என்ன ரிசர்வேஷன் பண்ணிட்டா வரும், வந்த அவசரத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கடா அப்படின்னா சாக கிடக்குறேன், அவசரத்துக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கடா அப்படின்னா ரிசர்வேஷன் பண்ணாதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் சண்டைக்கே போயிட்டேன். பட் என்னதான் நீங்கள் சண்டை போட்டாலும் ரெக்வஸ்ட் பண்ணாலும் வாய்ப்பு இல்லை ராஜா, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லி தாட்டி விடுவானுங்களே தவிர கொஞ்சம் கூட இறக்கம் காட்டவே மாட்டானுங்க பெரும்பாலான கிளினிக்கில். ஸோ அடுத்து நம்ம எங்கே ரிசர்வேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் கிளினிக் தேடி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி நீங்கள் மேப்பில் போட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ரிசர்வேஷன் கம்மியாக இருக்கோ அந்த சிஸ்டத்துக்கு அந்த கிளினிக்கு தேடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு கொரியாவில் வந்து ரொம்ப எரிச்சல் ஊட்டின ஒரு பெரிய விஷயம்.
ஸோ கொரியாவில் வந்து மெடிக்கல் ரிசர்வேஷன் வந்து எனக்கு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையாக நான் இங்கே பார்க்குறேன். கொரியா வந்தோடனே நான் ஃபேஸ் பண்ண அடுத்த பிரச்சனை அப்படின்னா ஃபுட்டு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. எனக்கு வேறு என்னென்னா டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா எனக்கு ஃபுட்டு சுத்தமாக இறங்காது. ஸோ அந்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றதுனால கொரியா வந்த புதுசில் வந்து ஃபுட் ஸ்டைல் வந்து இங்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து வந்த ஒரு 6 மாதத்தில் ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் 6 மாதத்துலேயே நான் ஒரு 5 to 6 கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லேருந்து காலி பண்ணிவிட்டு வெளியில் ரூம் எடுத்து நம்மளே கரண்டியை கையில் எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நானே வெளியில் ரூம் எடுத்துகிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் வேறு சமையலுக்கு சுத்தமாக எனக்கும் வராது, வேறு வழி இல்லையே. ஸோ ஃபுட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலி. ஏன்னா கொரியாவில் வந்து வெஜிடேரியன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ இங்கே வந்து வெஜிடேரியன் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 கொரியன் டிஷ் தான் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் டெய்லிலாம் வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட முடியாது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் கொரியா வந்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தனியாக ரூம் எடுத்து சமைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ எப்படியும் நீங்கள் கொரியா வந்தீங்க அப்படின்னா சமைக்க கற்றுக்கிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபுட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கொரியாவில் நான் ஃபேஸ் பண்ண அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். கொரியாவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை தான் என்னால் 8 வருஷமாகியும் என்னால் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் பிரச்சனையை வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. கொரியாவில் வந்து திங்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு 5 times அது எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு 50 ரூபா இருந்தால் கூட ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றலாம். கொரியாவில் வந்து ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்ணுன்னாலும் ஒரு 300 ரூபாய்க்கு உங்களுக்கு தேவைப்படும். ஏன் இப்போ நம்ம ஊர் பிரியாணி வந்து நம்ம ஊரில் ஒரு 350 ரூபா இருக்குங்களா, அதே பிரியாணி நமக்கு இங்கே கொரியாவில் வந்து 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ட்ரிபிள் மடங்கு எக்ஸ்பென்சிவ். ஸோ அது மாதிரி கொரியாவில் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஃபேமிலியோடு இங்கே கொரியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டு வாடகை மட்டுமே ஒரு 50 to 60,000 ரூபா வந்து வீட்டு வாடகைக்கு மட்டுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களோட மற்ற எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் குக்கிங்கு, வெஜிடபிள்ஸு, க்ரோசரி ஷாப்பிங்கு, அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 90,000 ரூபா சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாதி சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னா. இதுவே பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஸோ இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் நான் வந்து இப்போ ஃபேமிலியோட கொரியாவில் இருக்கேன். ஸோ அதனால் செலவு ரொம்ப ஏகப்பட்ட செலவு ஆகிட்டே இருக்குது. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாதுன்னா கம்முன்னு இந்தியாவுக்கே திரும்பி போயிடலாமா, இல்லை வேறு ஏதாவது இன்னும் நல்ல நிறைய சம்பளம் வாங்குற நாட்டுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு யோசனையிலேயே இருக்கேன். ஓகே, என்னோட அடுத்த பிரச்சனை வந்து பேபியோட ஸ்கூலுங்க, குழந்தையோட படிப்புங்க. இப்போ என்னன்னா எனக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இப்போ குழந்தைய ஒரு 3 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்த்தணும். ஸோ இப்போ குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொரியன் ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியனில் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குழந்தைய வந்து கொரியன் மீடியத்தில் சேர்த்து அது கொரியன் படித்து நாளைக்கு அதுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்காது. ஸோ இன்னொன்று வந்து நம்ம இங்கே கொரியாவிலேயே செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம கொரியன் மீடியத்தில் படிக்க வைக்கலாம். பட் ஆனால் கொரியாவில் செட்டில் ஆகிற பிளான்லாம் இப்போதைக்கு இல்லை. இன்னொன்று வந்து கொரியன் மீடியத்திலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தை படிச்சிது அப்படின்னா அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த குழந்தை படிப்பு வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க முடியும். ஒரு சில இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாதா கொரியாவில் அப்படின்னா, கொரியாவில் வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட பெரிய ஹை ஸ்கூல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொரியாவில் கிடையாது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியனில் மட்டும்தான் டீச் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃபர் பண்ணுவாங்க.
பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் மீடியத்துலலாம் சேர்த்துனா மாதம் ஃபீஸ் மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப சிட்டி விட்டு அவுட்டரில் ஹாஸ்டலில் சேர்த்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் சம்பாதிக்கணும்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம சம்பாதிக்கல. ஸோ அதனால இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் பிரச்சனையும் கிட்ஸோட எஜுகேஷன் பிரச்சனையும் தான் இப்போ எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. இந்த 2 பிரச்சனைனால தான் கொரியா விட்டு எப்படியும் கூடிய சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். இன்னொன்று என்னன்னா, இப்போ இங்கே உள்ள பெரும்பாலான இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒய்ஃபையும் கிட்ஸையும் வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிட்டு ஒய்ஃபும் கிட்ஸும் வந்து இந்தியாவில் அவங்க குழந்தையோட படிப்புக்காக ஒய்ஃபும் கிட்ஸும் வந்து இந்தியாவில் அனுப்பிச்சிடுறாங்க. பட் எனக்கு அதில் வந்து சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஏன்னா ஃபேமிலி அப்படின்னா நம்ம என்னங்க, ஒன்றா ஒரு ஃபேமிலின்னா குடும்பமாக ஒன்றா இருக்கிறது தானே ஒரு சந்தோஷமே. அதை விட்டுட்டு ஒய்ஃப் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் இருந்துட்டா அதில் என்ன ஒரு சந்தோஷம் இருக்க முடியும்? நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை சம்பாதிக்கணும், ஸோ அந்த குழந்தையோட எஜுகேஷனையும் பார்க்கணும். பட் ஆனால் அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை. அதுக்கு எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னதான் நம்ம சுச்சுவேஷன் அப்படின்னு இருந்தாலுமே, கம்மியாக சம்பாதிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னம்னா அது ஒரு சந்தோஷம், அதில் ஒரு பெரிய இது இருக்காது. என்னதான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக குடும்பத்தை ஒரு பக்கம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் கொரியா விட்டு கூடிய சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது குழந்தையோட எஜுகேஷனுக்கு தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கொரியாவுக்கு எஜுகேஷன் மட்டும் வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. ஃபேமிலியோட இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும், செட்டில் ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஒரு சில இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது.